வணக்கம். ஆன்மா மலரட்டும், வளரட்டும். எது சைவம்? யார் சைவம்? சைவம் என்றால் என்ன? எது சைவம்? புலால் உண்ணாமல் இருப்பது சைவமா அப்படிங்கும்போது அது புலால் மட்டும் இல்லை, பாலும் உண்ணாமல் இருக்க வேண்டும். பால் குருதி, இரத்தம், மாட்டிலிருந்து வரக்கூடிய டைரக்டு குருதி இரத்தம், ஆடோ மாட்டிலிருந்து வரக்கூடிய இரத்தம், அதுவும் அசைவந்தான். லிட்டர் கணக்கில் பாலை குடிப்பாங்க ஒவ்வொருத்தரும். ஆனால் சைவம் என்று சொல்லிக்கிறாங்க விகான். அது சைவங்கிறது அதில் பால் அருந்தினாலே சைவம் அல்ல, அசைவம். அது சைவத்துக்கே வராது. சொல்லப்போனால் முழுமையாக சொல்லப்போனால் யாருமே சைவம் இல்லாத நிலையில் தான் இருக்கிறாங்க. சைவம்னு வந்துட்டாலே சுத்த சைவம்னாலே பால் அருந்தக்கூடாது, குருதியை அருந்தக்கூடாது. பிறப்பால் தாய்ப்பால் அது வேற, அது இறைவன் படைப்பில். ஆனால் விலங்குகளுடைய பாலை பின்பு சாப்பிடுவதுதான் அசைவம். உண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம இருந்தாலும் சுத்தமான சைவம், இல்லாட்ட அது சைவம்தான். இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு ஹோட்டலோ சூழ்நிலை சைவம் இல்லாத அசைவம் சாப்பாடு சாப்பிடக்கூடிய நிலையில் போய் உட்கார்றோம்னா, சைவம் சாப்பாடு சாப்பிட்றவர் எதிர்த்தாப்பில் ஒருவர் நல்ல அசைவத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார், நல்லா சுவைத்து சாப்பிட்டு இருக்கிறார். அவருக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த சைவம் சாப்பிடக்கூடியவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அவர் பார்வை அவர் மேல் பட்டு, யார் அந்த அசைவம் சாப்பிட்றவரில் அவர் உணவு மேல் பட்டு இவருக்கு எச்சி ஊறிட்டாலே உண்மையாகவே சாப்பிட்டதுக்கு சமம். அது அசைவத்தினுடைய நிலை சாப்பிடாமலேயே சாப்பிட்டதுக்கு சமம். எச்சி ஊறிட்டாலே என்ன பட்டார்? சுவைத்து விட்டார். அது நிச்சயமாக அதுதான் முழுமையான சைவத்து நிலை. எதாப்பில் இருந்தாலுமே அதை பார்த்து எச்சி வரக்கூடாது. அப்படி நிலை இருந்தால் தான் சுத்தமான சைவம். கலந்து விட வேண்டும்.